வணக்கம் நண்பா. நீங்க இன்னைக்கு தான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க. அப்பனா நம்ம டெய்லி போஸ்ட் போடுற எல்லா ஜாப்ஸோட நோட்டிபிகேஷனுமே உங்க மொபைலுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப்னா டெக் மஹிந்திரால இருந்து கிட்டத்தட்ட 1 இல்லைங்க 2 இல்லைங்க 1000+ வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா 45,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க. இந்த ஜாபுக்கு வந்து ஃப்ரீ லேப்டாப் பிளஸ் மீல் பிளஸ் வைஃபை எல்லாமே அவங்களே கொடுத்துறாங்க. இது ஒர்க் ஃப்ரம் ஹோமாவும் பாத்துக்கலாம் பிளஸ் ஒர்க் ஃப்ரம் ஆபீஸாவும் பாத்துக்கலாங்க. ஓகேங்களா? இது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான வாய்ப்புன்னு தாங்க சொல்லணும். இப்போ வந்து இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது என்ன ஏதுன்ற டீடைல்ஸ் வந்து வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன் ஸ்கிப் பண்ண வேணாம் சொல்றேன்னா, நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன்ற அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம தம்ப்நெயில மட்டும் இங்க வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி அப்ளை பண்றது என்ன ஏதுன்றத பாத்துடலாம் வாங்க. இந்த ஜாபோட அப்ளை லிங்க் வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்குங்க. எல்லா ஜாபுக்குமே அபிஷியல் அப்ளை லிங்க்னு போட்டுருக்கும். அதுதாங்க அபிஷியலா அப்ளை பண்ற லிங்க். ஓகேங்களா? அதை டச் பண்ணி தான் நீங்க உள்ளே வர போறீங்க. இதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம அவர் டெலிகிராம் ஜாப் லிங்க், இது இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே நம்ம சேனலோட அபிஷியல் சைட் தாங்க. இதுல வந்து டெய்லி ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணானவங்க இதுல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எங்க வந்து ஹையரிங் பண்ணிட்டு இருக்காங்க, டெக் மஹிந்திரான்ற ஒரு கம்பெனில தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. டெக் மஹிந்திரா எல்லாருக்குமே தெரியாது யாருமே இல்ல, ஆனந்த் மஹிந்திராவோட கம்பெனி தான் டெக் மஹிந்திரா. ஓகேங்களா? சோ வந்து இதுல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளஸ் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ரெண்டுக்குமே இப்ப ஹையரிங் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு ஜாப் தான், பட் ஆனா அது வந்து ரெண்டுமே பாத்துக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிரைவேட் கம்பெனிங்க. ஓகேங்களா? என்ன பிரதர் ஜாப்னு கேட்டீங்க அப்படின்னா, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ன்ற ஜாபுக்கு தான் இப்ப ஹையரிங் போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற எல்லா மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே எலிஜிபிள் தான். இதோட ஸ்டார்டிங் டேட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனா எண்டிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பட் சீக்கிரமா எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு உடனே அப்ளை பண்ணிருங்க. அப்ளை மோடு ஆன்லைன் தாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஜாபோட டீடைல்ஸ் அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன ஏதுன்றதையும் பார்க்கலாம். ஆக்சுவலி இது என்னன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு பிபிஓ ஜாப் மாதிரி தாங்க. ஐடில வந்து பிபிஓ ஜாப்ஸ் இருக்கும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படங்கள்லயும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒர்க் தான் இது. கிட்டத்தட்ட வாய்ஸ் அண்ட் நான் வாய்ஸ் ரெண்டுக்குமே இது பொருந்தும். ஓகேங்களா? இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத கேட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகேங்களா? நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துக்கலாம். செகண்ட் வந்து உங்களுக்கு சேலரி இன்சென்டிவ் ரெண்டுமே நிறையவே இருக்குங்க. மூணாவது வந்து நீங்க வந்து பிளெக்சிபிள் ஹவர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்க அந்த 8 மணி நேரத்தை நீங்க எப்படி வேணாலும் பிரிச்சு பாத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கரியர் growth ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 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 இதுக்கு நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரியர் growth ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஒர்க் வித் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன், அதாவது டெக் மஹிந்திரா மாதிரி ஒரு ரெப்யூட்டட் கம்பெனில ஒர்க் பண்றதே ஒரு பெரிய இதுதாங்க. ஓகேங்களா? சோ அதனால இந்த ஜாப் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு செம்ம லக்குன்றதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஹேண்ட்லிங் இன்பவுண்டிங் அண்ட் அவுட் பவுண்டிங் கஸ்டமர் கால்ஸ். ஓகேங்களா? அதாவது என்னன்னா கால்ஸ் வந்து அட்டன் பண்றதுங்க. அதாவது போன்ல லேப்டாப்ல வந்து கால்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். கூகுள் மீட் அந்த மாதிரி இதுல வந்து கால்ஸ் வரும். கிளைண்ட்ஸ் தான் அவங்க வந்து அவங்களோட இஷ்யூஸ் சொல்லுவாங்க. அந்த இஷ்யூஸ் வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கிட்டு அந்த இதை வந்து நம்மளோட ஹெச்ஆரா இருக்கட்டும், நம்மளோட மேனேஜரா இருக்கட்டும், இல்ல டீம் லீடா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ண போறீங்க. இதைதான் அவங்க வந்து இவ்வளவு பெரிய இதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12th முடிச்சு கிராஜுவேட் முடிச்சிருக்கணுங்க. ஓகேங்களா? 12th பாஸ் முடிச்சு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அவங்க எல்லாரும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா இங்கிலீஷ் தெரியுது, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ். பிரதர் அப்ப இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்டா வரணுமா? அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு பேசிக்கா நீங்க சேட் பண்றீங்க பாத்தீங்களா, வாட்ஸ்அப்ல சேட் பண்ற அளவு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதுங்க. அவங்க அதுக்கு மேல எல்லாம் ரொம்ப பெருசாலாம் அவங்க எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்யூப்மென்ட் ரெக்யர்மென்ட்னு கேட்டிருக்காங்க. எ ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன், எ கம்ப்யூட்டர், லேப்டாப் அண்ட் நாய்ஸ் ஃப்ரீ என்விரான்மென்ட் ஃபார் கால்ஸ். ஓகேங்களா? இது வந்து யாருக்குன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து சூஸ் பண்றாங்களா அந்த கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணுங்க. கம்ப்யூட்டர், லேப்டாப் மஸ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நாய்ஸ் ஃப்ரீ என்விரான்மென்ட், அதாவது ரூமுங்க, ஒரு 10க்கு 10 ரூமுங்க, தனியா எந்த ஒரு சவுண்டுமே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கணும். எதுக்குன்னா அந்த கால்ஸை வந்து பேசுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்னன்னு கேட்பீங்க. நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கடைசியில வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெக் மஹிந்திரா ஒர்க் ஃப்ரம் அப்ளை லிங்க் தெரியும் பாத்தீங்களா, போல்டா ரெட் கலர்ல, அந்த லிங்கை நீங்க டச் பண்ணுங்க. அந்த லிங்க் நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வருங்க. இந்த ஃபார்ம் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். அதுதான் அவங்க வந்து இந்த இதே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஃபார்ம் மட்டும் நம்ம ஃபில் பண்றது எப்படின்னு பாத்திரலாம். உங்களோட இமெயில் ஐடியா அதில் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து உங்களோட ஃபுல் நேமை கொடுத்துருங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் கொடுக்குற சேஃபான தான் எல்லாருமே கேட்பீங்க. ஆதார் நம்பர் கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? டிகிரி என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. கிராஜுவேட்னா யூஜி,
பிஜினா வந்து போஸ்ட் கிராஜுவேட். இப்போ இத படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்சீவிங்னு ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு. அதனால பர்சீவிங்ன்றத அவங்க குடுத்துருக்காங்க. காலேஜ் நேம் என்ன காலேஜ் நேம்ன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் லொகேஷன் வந்து எந்த ஆஃபீஸ் லொகேஷன்ன்றத நீங்க குடுத்துக்கோங்க. புனே இருக்கு, மும்பை இருக்கு, நொய்டா இருக்கு, ஹைதராபாத் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்றவங்களுக்கு ஹைதராபாத் தான் பக்கம். ஸோ ஹைதராபாத் குடுத்துக்கோங்க. மத்தவங்க வந்து உங்களுக்கு என்ன ஊர் பிரெஃபரன்ஸோ அத குடுத்துக்கோங்க. இது வந்து ஆஃபீஸ் லொகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அதனால அங்க போய் ஒர்க் பண்ணணுமான்னு யாரும் பயந்துற வேணாம். இது ஜஸ்ட் ஆஃபீஸ் லொகேஷன் தான். ஓகேங்களா? உங்க ஆஃபீஸ் லொகேஷன் எதோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேலரி பேக்கேஜ் கேட்டிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் வந்து 2.4 எல்பிஏ வாங்க. ஓகேங்களா? பெர் இயருக்கு 2.4 லேக்ன்னு குடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல மட்டும் தான். அதுக்கப்புறம் போக போக கூடும். ஓகேன்னா எஸ்ன்னு குடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோன்னு குடுத்துக்கோங்க. ரொட்டேஷனல் ஷிஃப்ட் கேட்டிருக்காங்க. அதாவது டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட், வொர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் இந்த மாரிலாம் இருந்தா உங்களுக்கு ஓகேவா? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுத்துக்கோங்க. நோனா நோன்னு குடுத்துக்கோங்க. வாய்ஸ் ப்ராசஸ் ரோலுக்கு நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்றத குடுத்துக்கோங்க. நோனா நோன்னு குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அக்னாலஜ்மென்ட் கேட்டிருக்காங்க. ஐ சர்டிஃபை தட் த இன்ஃபர்மேஷன் தட் ஐ புரொவைடட் இஸ் அக்யூரேட் அண்ட் ட்ரூ. அதாவது இவ்வளவு நேரம் நம்ம குடுத்துருக்கோம்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் தான். அதுல நான் எதுவும் தப்பாலாம் எதுவுமே சொல்லல அப்படின்னு நம்மளே அக்னாலஜ் பண்றதுதான். இத வந்து டிக் குடுத்துட்டு இங்க எஸ்ன்றத குடுத்துக்கோங்க. அடுத்து அப்லோட் லேட்டஸ்ட் ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்க மொபைல் அப்ளை பண்ணலாம், லேப்டாப் அப்ளை பண்ணலாம். பட் ஆனா ரெஸ்யூம் வந்து உங்க இதுல இருக்கும். அத ஆட் ஃபைல்னு குடுத்து அத வந்து இதுல அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு கடைசியா நோ ஃபேசிங் இந்த 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 இது இருக்கு பாத்தீங்களா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மை கைண்ட் இதுல குடுத்துருக்காங்க. இதுல வந்து நோ ஃபேசிங் இஷ்யூஸ்ன்றத குடுத்துட்டு நீங்க இதுல சப்மிட்ன்னு மட்டும் குடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜாபுக்கு சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்க நண்பா. ஓகேங்களா? நெறைய பேர் கேட்க டவுட் என்னன்னா, நண்பா நான் நீங்க சொல்ற மாரி நான் அப்ளை பண்றேன். பட் ஆனா எனக்கு ரிப்ளை எதுவுமே வர மாட்டேங்குது. என்ன நண்பா நான் பண்றது அப்படின்னு கேட்பீங்க. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா தான் நண்பா இருக்கணும். ஏன்னா எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணி 15ல இருந்து 30 நாள் ஆகும் ரிப்ளை வர்றதுக்கு. ஓகேங்களா? இப்ப நெறைய நண்பர்கள் கேட்பீங்க, நண்பா நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி 30 நாள் மேலே ஆயிருச்சு. ஆனா எனக்கு இன்னும் எந்த ரிப்ளையும் வரல நண்பா. நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்க. அவங்களுக்குலாம் என்னோட ஹானஸ்டான ஆன்சர் அந்த வீடியோலயே சொல்றேன். அது என்ன பதில்னா, நீங்க இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகல அப்படின்றது தான் அதுக்கு பதில். ஸோ அதனால யாரும் நம்பிக்கைய விட்டுற வேணாம். ஹோப்ப லூஸ் பண்ணிறவே வேணாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, பின்னெடு கமெண்ட்லயும் சரி, நான் நம்ம டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப் 2ஓட லிங்க்குமே குடுத்துருக்கேன். உடனே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் ஜாயின் பண்ண சொல்றேன்னா, எங்களால யூடியூப்ல ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 தாங்க கொடுக்க முடியும். அதிகபட்சமா வேலைகள சொல்றேன். பட் ஆனா டெலகிராம், இன்ஸ்டாகிராம்லாம் நாங்க ஒரு நாளைக்கு 30க்கும் மேல ஜாப்ஸ் வந்து எங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ நாங்க வந்து அதுல நாங்க நெறைய ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே உங்களால யூடியூப்ல அப்ளை பண்ணி ஜாப் வாங்க முடியாத நண்பர்கள் நெறைய பேரு டெலகிராம்ல, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி அப்ளை பண்ணி நீங்க ஜாப் வாங்கலான்ற நம்பிக்கை உங்கள விட அதிகமாவே எனக்கு இருக்கு. ஸோ எல்லாரும் இப்போ உடனே போய் அதுல ஜாயின் பண்ணுங்க. அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட மறுபடியும் நான் உங்கள பார்க்குறேன். பை பாய்.